ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 10th புக்கில் நான் 19வது நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் சாப்டர் 5 வந்து பார்க்கலாம். அதான் 19th செஞ்சுரியில் சோஷியல் ரிஃபார்ம்ஸாகவும் மதம் சார்ந்த என்னென்ன ரிஃபார்ம்ஸ் எந்தெந்த ஸ்டேட்லேருந்து யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து பெண்களோட கல்விக்காகவும் பெண்களோட விதவை திருமணத்துக்காகவும் சமயத்தில் வந்து சீர்திருத்தம் பண்ணுறதுக்காகவும் யார் யார் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்கங்கிறதோட கோர் கான்செப்ட் தான் இந்த லெசன். இது வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாலே தெரியும், ராஜா ராம்மோகன் ராய் பற்றி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். அந்த சமூக சமய சீர்திருத்தங்கள் வங்காளத்தில் வந்து ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தோன்னா நம்ம ராஜா ராம்மோகன் ராய் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ராஜா ராம்மோகன் ராய் வந்து 1872லேருந்து 1833 அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கற்றறிந்த ஒரு மேதை. இவர் வந்து வங்காள மொழியில் நிறைய சம்பத் கௌமுதி, மிராத்துல் அக்பர் இப்படிப்பட்ட நிறைய வார இதழ்களை வந்து நடத்தியிருந்திருப்பார். அது போக இவருக்கு வந்து சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம் அப்படிங்கிற மொழிகள் பற்றிய புலமையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜா ராம்மோகன் ராய் என்ன பற்றி சொல்கிறாருன்னா, சமய சடங்குகளில் இருக்கக்கூடிய கேடுகளை வந்து இதெல்லாம் வந்து தவறு அப்படிங்கிறது அதை பற்றியும், இவர் வந்து மேலை நாட்டு கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டிருப்பார். அவங்களோட சயின்ஸ், அவங்களோட கருத்துக்கள்லாம் வந்து ஓகே முற்போக்கானதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் வந்து ஒரு கடவுள் தான் இருக்கார், இது என்ன உருவ வழிபாடெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கோட்பாட்டையெல்லாம் அவர் வந்து மறைநூல்கள் எல்லாமே ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் சொல்லுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இவருக்கு முக்கியமான ஒன்றுனா உடன்கட்டை ஏறும் பழக்கமான இந்த சதி, அதை வந்து அப்போஸ் பண்ணியிருப்பார். குழந்தை திருமணம், பலதார மனம் எல்லாமே அப்போஸ் பண்ணியிருப்பார். இந்த சதியை வந்து அப்போது இருக்கக்கூடிய ஆளுநர் வில்லியம் பென்டிக் பிரபு என்ன பண்ணியிருப்பாருன்னா, சதி ஒழிப்பு சட்டம் வந்து 1829 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவர் வந்து பெண்கள் வந்து அடிமையாக இருக்கக்கூடாது, பெண்கள் வந்து கல்வியை வந்து கற்றுக்கணும், மேலை நாட்டோட அறிவியல் அதை அவங்களோட சயின்ஸ்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத அவர் முழுமையாக ஆதரிச்சிருப்பார். இவர் அது போக ஒரு சமாஜத்தை வந்து ஆரம்பிக்கிறார். அது பேர் வந்து பிரம்ம சமாஜம். இவர் வந்து பிரம்ம சமாஜம், இதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க பேர் பிரம்மோக்கள்னு சொல்லுவாங்க. 1828 ஆரம்பிச்சிருப்பார். அதே நேரத்தில் 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோயில் ஆரம்பிக்கிறாரு. அந்த கோயிலில் வந்து உருவ வழிபாடு எதுவுமே இல்லாத, சிலைகள் எதுவுமே இல்லாத ஒரு வகையில் எல்லாருக்கும் அர்ப்பணிக்கும் பொருட்டு அதை அந்த கோயிலை வந்து நிறுவியிருப்பார். ஓகே, இந்த பிரம்ம சமாஜத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளற்ற அந்த சமய சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் எதிர்த்தார். ஆனால் இந்த கருத்துக்கள், அவரோட கருத்துக்கள் வந்து எல்லா வகையான மக்களுக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படின்னு பார்த்தோன்னே இல்லை. அவரோ கற்றறிந்த மேதைகள், கல்வி அறிவு பெற்ற வங்காளிகள் கிட்ட மட்டும்தான் போய் சேர்ந்துச்சே தவிர, இந்த கீழ்த்தட்டு மக்களான கீழ்த்தட்டு அனைத்து மக்களையும் பிரம்ம சமாஜம் தன்பால் ஈர்க்கிறதுல வந்து தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பிரம்ம சமாஜத்தில் நம்ம ராஜா ராம்மோகன் ராய் பார்த்தோம். அவர் வந்து 1833 இறந்துருவார். எங்கன்னா நம்ம பிரிஸ்டல் நகர், இங்கிலாந்துலேருந்து பிரிஸ்டல் நகரில் இறந்துருவார். அதுக்கப்புறம் இந்த பிரம்ம சமாஜத்தை எடுத்துக்கொண்டு போகிறவர் தான் நம்மளோட ரபீந்திரநாத்தோட அப்பா தேவேந்திரநாத் தாகூர். இவர் தான் கொண்டு போகிறாரு. இவரை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து 1817 1905 இவரோட காலகட்டத்தில் இந்த பிரம்ம சமாஜத்தை வந்து திரும்பவும் கொண்டு போகிறாரு. இவருக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்பிக்கைன்னா 4 விஷயம் சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, தொடக்கத்தில் எதுவுமே கிடையாது, எல்லாம் வல்ல கடவுள் மட்டும்தான் இருக்கார், அவர் தான் இந்த உலகத்தையே படைத்தவர், அவர் தான் உண்மையின் எல்லையற்ற இந்த ஞானத்தின் நற்பண்பின் சக்தியோட கடவுள் இவர் தான், அவர் ஒருவர் தான் நிலையானவர், அவர் தான் நிறைந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார். அவரை வந்து இந்த பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவவங்க கிட்ட தான் வணங்குவது வீடு பேர் வந்து சார்ந்திருக்கு. அவரை நம்புறதுங்கிறது அவரோட விருப்பத்தையும் அவரை நேசிப்பதுங்கிறது அவரோட செயல்படுத்துறதுலே தான் இருக்குது இப்படிங்கிற விஷயத்த நம்மளோட தேவேந்திரநாத் தாகூர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னொருத்தர் புதுசாக வராரு, நம்ம கேசவ சந்திர
சென். இவர் வந்து இந்த பிரம்ம சமாஜத்தில் 1857 நம்மளோட கிரேட் ரிவோல்ட் டைம் இருக்கும்ல, அந்த டைமில் வந்து இதில் வந்து இணையிறாரு. இணைஞ்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நம்ம தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஒரு மித சீர்திருத்தவாதி. ஆனால் பிரம்ம சமாஜத்தில் இருக்கவங்க எல்லாமே ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு வேகமான ஒரு செயல்பாடு மிக்க ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ இந்த கேசவ சந்திர சென் வந்து என்ன பண்ணுறாருன்னா 1857 பிரம்ம சமாஜத்தில் இணைகிறாரு. அதே மாதிரி இணைஞ்சதுக்கப்புறம் இவரோட பொண்ணை வந்து 14 வயது பெண்ணை ஒரு இந்திய இளவரசனுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. திருமணம் பண்ணி கொடுக்கும் போது குழந்தை திருமணம் எதிர்ப்பு தான் இந்த சமாஜத்தோட இது. ஆனால் அவரே அவர் குழந்தைக்கு பண்ணி கொடுக்கும் போது இதில் ஒரு பிளவு வந்துடுது. அந்த பிளவு தான் 1866 பிளவு வந்து இதில் இருக்கவங்க வந்து ரெண்டாக பிரிகிறாங்க. 2 சமாஜமாக வந்து பிரிகிறாங்க. அது என்னென்னு பார்ப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தது இந்த பிரம்ம சமாஜத்தை வந்து இந்திய பிரம்ம சமாஜமாகவும் ஆதி பிரம்ம சமாஜமாகவும் பிரியுது. இந்த ஆதி பிரம்ம சமாஜ கருத்துக்களில் வந்து நம்ம தேவேந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதே இது இந்திய பிரம்ம சமாஜத்தை வந்து கேசவ் சந்திர சென் ஃபாலோ பண்ணுறாரு. அந்த கேசவ் சந்திர சென் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்திய பிரம்ம சமாஜம் திரும்பவும் 2ஆக பிளவுபடுது. அவர் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால, அதாவது 14 வயது மகளை வந்து திருமணம் பண்ணி கொடுத்ததுனால திரும்பவும் அது வந்து இந்திய பிரம்மா சமாஜம் 2ஆக பிரியுது. என்னன்னா சாதாரண சமாஜம் மற்றும் இந்திய பிரம்ம சமாஜம்னு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு தலைவரை வந்து பார்க்கலாம். இவர் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவரும் வந்து என்னென்னா இவரும் வங்காளத்தை சேர்த்த ஒரு முதன்மையான சீர்திருத்தவாதி. இந்து மறை நூல்கள் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து மேலை நாட்டு கருத்துக்கள்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை, நம்மளோட ஹிந்துவோட நூல்கள் இருக்குல்ல அதுவே ரொம்ப முற்போக்கானது, ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் தான். நம்மளோட ஹிந்து நூல்லையே விதவை வந்து மறுமணம் செஞ்சுக்கக்கூடாது, குழந்தை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் எங்கேயுமே சொல்லவே கிடையாது அப்படின்னு அதை பற்றி நிறைய நூல்கள் வந்து இவர் சிறு நூல்கள்லாம் வெளியிடுறாரு. அதனால நம்ம ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை நவீன வங்காள உரைநடையின் தந்தைன்னு சொல்கிறோம். ஏன்னா இவர் நிறைய உரைநடை நூல்களை வந்து எழுதி வெளியிட்டதுனால நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக அவர் வந்து பார்க்குறோம். இவர் என்ன ஆசைப்படுறாருன்னா பெண்கள் கல்வி கற்கணும், பெண்கள் விதவை பெண்கள் கண்டிப்பாக மறுமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவரோட கான்செப்ட்ஸ் மூலமாக தான் என்னாச்சுன்னா ஒரு சட்டமே போடுறாங்க. 1856 விதவை மறுமண சட்டம், சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டமே வருது. அதுக்கப்புறம் தான் ஓகே பெண்களுக்கு வந்து இத்தனை வயதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு வயது கான்செப்ட் வந்து வருது. 1860 ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்கிறக்கூடிய வயது வந்து பெண்களுக்கு 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் 10 வயதுக்கு அதை விட சின்ன குழந்தைங்கள தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்போ 1860 10 வயதை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அடுத்து 1891 இந்த 10ங்கிற வயதை வந்து 13 ஆகவும் 1925 10ங்கிற வயது 1891 12 ஆகவும் 1925 ஒரு வயதை கூட்டி 13ஆகவும் வந்து உயர்த்தியிருக்காங்க. ஆனால் இந்த திருமண ஒப்புதல் கமிட்டி 1929 போட்டது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சட்டங்கள் எல்லாமே வந்து காகிதத்தில் தான் இருந்துச்சு, நடைமுறையிலலாம் அப்படி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, இப்போ இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பிரார்த்தனை சமாஜம் பார்க்கலாம். இப்போ 2 இது பார்த்துருக்கோம், பிரம்ம சமாஜம் பார்த்துருக்கோம், அதை உருவாக்குன ஈஸ்வர் சந்திர அதுக்கப்புறம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் 2 பேர் பார்த்துருக்கோம். வந்து பிரார்த்தனை சமாஜம். இந்த பிரார்த்தனை சமாஜம் வந்து மகாராஷ்டிராவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். 1867 ஆத்மாராம் பாண்டுரங்கர் அப்படிங்கிறவர் இந்த பிரார்த்தனை சமாஜத்தை உருவாக்கியிருக்காரு. இவர் கூட 2 உறுப்பினர்கள் வேறு இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் ரனடே. இந்த நீதிபதி மகாதேவ் ரனடே உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். விதவை மறுமண சங்கம், தக்கான கல்விக் கழகம்,
புனே சர்வஜனிக் சபா இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பிரார்த்தனை சமாஜம் வந்து எதை பற்றி பேசுது அப்படிங்க பார்ப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கணும், ஜாதி மறுப்புறாங்க, சம பந்தி இருக்கணும், ஜாதி மறுப்பு திருமணம், விதவை பெண்கள் மறுமணம் பண்ணிக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்துக்காக தான் இந்த பிரார்த்தனை சமாஜம் வந்து ஈடுபடுது. இதில் வந்து யார் உறுப்பினர்கள்னு பார்த்தோன்னா ஆர்சி பண்டர்கரும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரணடேவும் தான். இந்த மகாதேவ் கோவிந்த ரணடே வந்து விதவை மறுமண சங்கம் 1861லையும் புனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது 1870லையும், அடுத்து நம்மளோட தக்கான கல்விக் கழகம் 1884லையும் இந்த மாதிரி எல்லாம் நிறுவி அதோட ஃபவுண்டராக இருந்திருப்பார். அடுத்தது கூட பார்ப்போம். அடுத்து இந்துவோட புத்தெழுச்சி இயக்கம், இந்து புத்தெழுச்சி இயக்கம். ஓகே, இதில் ஒரு செயின்ட்டு தான் யாருன்னா நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவர் வந்து மேலை கங்க சமவெளிகள் சொல்லக்கூடிய குஜராத், பஞ்சாப் இந்த பகுதிகளில் வந்து ஒரு சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 1875 ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது 1875 வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வந்து நிறைய பேர் வந்து மதம் மாறிட்டாங்க. ஹிந்துவிலேருந்து முஸ்லீம்ஸாகவும் இந்துவிலேருந்து கிறிஸ்டியன்ஸாக மாறினவங்கள எதிர் மத மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம் தான் இந்த ஆரிய சமாஜம். இவர் வந்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை வேற எழுதியிருப்பார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்து மறைநூல்களே முற்போக்கானவை தான் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சில இந்த ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டு இதெல்லாம் வந்து நிராகரிக்கிறாரு. அதே மாதிரி பிராமணர்கள் வந்து மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த சடங்குகளும் அவங்களோட சமூக நடைமுறைகளும் அவர் வந்து எதிர்க்க தான் செய்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, திரும்பவும் நம்ம வந்து வேதங்களுக்கு திரும்பவும், வேதங்கள் வந்து இந்த மூட நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்கு. ஆனால் இதில் நிறைய வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தப்பு, நம்ம கோ பேக் டு வேதாஸ்க்கே திரும்புவோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் இந்த மத மாற்றம் ஆனவங்களை வந்து எதிர் மத மாற்றம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சுத்தி இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பார். அதே நேரத்தில் இவர் வந்து நிறைய சமூகத்துலேயும் சரி கல்வியிலையும் சரி நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து, கல்வியில் பார்த்தோன்னா தயானந்தா ஆங்கிலோ வேதிக் நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஸ்கூல்ஸும் தயானந்தா ஆங்கிலோ வேதிக் கல்லூரிகளையும் வந்து ஆரம்பிச்சிருப்பார். அடுத்தது நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி பார்க்கலாம். நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம் பகுதியில் காளி கோயிலில் ஒரு அர்ச்சகராக இருந்திருப்பார். இவர் காளியோட தீவிர பக்தர். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரை அந்த காளியை பின்பற்றினா நம்மளே வீடு பேர் அடையலாம், ஜீவன் என்பதே வந்து சிவன் என்பதாகவும், ஜீவன் என்பதை சிவம் என்று சொல்லாத வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் ஒருவனே அப்படிங்கிறத பற்றியும் அவருக்கு வந்து நம்ம சேவை பண்ணணும், மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவை வந்து நம்ம இறைவனுக்கு சென்றடையும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பார். இவர் பேரில் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிற விஷயத்த விவேகானந்த் அவரோட முதன்மை சீடரான விவேகானந்தர் வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து அதாவது கிறிஸ்தவ பரப்பு நிறுவனங்கள் எப்படி அவங்களோட நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்குது, அவங்க எப்படி வந்து கல்வி எல்லாத்தையும் வந்து மருத்துவ உதவி இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ராமகிருஷ்ண மிஷன்லேயும் கல்வி வழங்குவது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது அவங்களுக்கு அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் சேர்ந்து வந்து சொல்கிறாங்க. இந்த சுவாமி விவேகானந்தர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்ஸ் மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் என்ன நரேந்திரநாத் தத்தா நினைக்கிறாருன்னா, மனித குலத்துக்கு வந்து நம்ம தொண்டு செய்கிறதே நம்ம வீடு பேர் அடைஞ்சிடலாம். அதனால் வந்து அந்த கருத்துக்களில் வந்து ஈடுபட்ட அவர் பண்பாட்டு தேசியத்துக்கும் முக்கியம் கொடுத்தாத நம்மளோட இவர் தேசம் அந்த மாதிரி தான் அவரோட கல்ச்சர், நம்மளோட தேசம் இந்த மாதிரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அதே நேரத்தில் இவர் வந்து சிக்காகோவில் நடந்த 1893 நடந்த மாநாட்டிற்கு போய் அங்கேயும் நம்மளோட நம்ம இந்து உலக சமய மாட்டில் கூட இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்ந்த அந்த தத்துவத்தையும் பற்றியும் தான் அங்கே வந்து சொல்லியிருந்திருப்பார்.
அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சாவை பற்றி பார்த்துருக்கோம், விவேகானந்தரை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பிரம்ம ஞான சபை இதை வந்து பார்க்கலாம். இந்த பிரம்ம ஞான சபையை வந்து ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் பகுதியில், அமெரிக்காவில் நியூயார்க் பகுதியில் ஹச்பி பிளவாட்ஸ்கியும் ஹச்எஸ் ஆல்காட்டும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்ததான் நம்மளோட பிரம்ம ஞான சபை. எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோன்னா 1875 வந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரம்ம ஞான சபை கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 11 வருஷம் கழித்து 1986 சென்னைக்கு அதோட அமைப்பு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட உபநிடதங்கள் இருக்குல்ல, நம்மளோட இந்து செவ்வியல் நூல்களா, அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா நம்மளோட உபநிடதங்களையும் பகவத்கீதையும் வந்து படிக்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் வந்து பௌத்தம் வந்து புத்துயிர் பெறுறதுக்கு இவங்க வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே. ஹச்எஸ் ஆல்காட் வந்து இறந்ததுக்கப்புறம் அதோட தலைமை உறுப்பினராக யார் வராங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மா வராங்க. அவங்களோட காலம் பார்த்தோன்னா 1847 1933. இவங்க வந்து ஒரு அயர்லாந்து பெண்மணி. இவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னா, அயர்லாந்தில் வந்து பிரிட்டிஷோட தன்னாட்சி கிடைச்சது மாதிரி இந்தியாவிலையும் தன்னாட்சி கிடைக்கணுங்கிறதுக்காக 1916 வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க வந்து இந்திய தேசிய இயக்கத்தோட 1917 இந்திய தேசிய இயக்க தலைவராகவும் முதல் பெண் தலைவராகவும் வந்திருப்பாங்க. இவங்க வந்து இந்த பிரம்ம ஞான சபையோட கருத்துக்களை நம்மளோட பிரம்ம ஞான சபையோட கருத்துக்களை வந்து 2 இதழில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அது என்னென்ன இதழ்னு பார்த்தோம் அப்படின்னா காமன்வீலும் நியூ இந்தியா அப்படிங்கிற 2 இதழ்கள்லையும் இந்த பிரம்ம ஞான சபை கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து பிரம்ம ஞான சபை பற்றியும் அன்னி பெசன்ட் அம்மாவை பற்றியும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஜோதிபா பூலே, அதாவது ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களில் நம்ம ஜோதிபா பூலேவை பற்றி பார்க்கலாம். ஜோதிபா பூலே இவர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இடத்துல 1827 பிறந்த இவர் 1852 ஒடுக்கப்பட்டோருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 1851 இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பெண்களுக்கான ஒரு பள்ளியை வந்து 1851 ஆரம்பிச்சிருப்பார். அதே 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான ஒரு பள்ளியை வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து இவர் வந்து சத்திய சோதக் சமாஜ்னு சொல்லக்கூடிய உண்மை விளம்பி, அதாவது உண்மை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து உருவாக்கி இருந்திருப்பார். அடுத்து இவரோட கான்செப்ட் என்னென்னா, குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு, விதவைகள் வந்து மறுமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற. அதே நேரத்தில் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு வந்து நிறைய அந்த ஹாஸ்டல்ஸையும் அதே விதவைகளுக்கான ஒரு காப்பகங்களையும் இவர் உருவாக்கியிருக்காரு. குலாம்கிரி இவர் வந்து ஒரு நூல் வந்து வெளியிட்டார். அந்த நூலுக்கு பேர் வந்து குலாம்கிரி அப்படிங்கிற அடிமைத்தனம் பற்றிய ஒரு நூலை வந்து வெளியிடுறாரு. இவரோட மனைவி வந்து சாவித்ரிபாய் பூலே, இவங்களும் பெண்ணோட கல்விக்காக ரொம்பவே பாடுபட்டவங்க. அடுத்து நாராயணகுரு, இவர் வந்து கேரளா பகுதியில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு 1854 இது 28 இயர்ஸ் வந்து இப்போ கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 1854 1928 இவருக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும்னா, மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் எல்லாமே வந்து தெரிஞ்ச இவர் வந்து ஜாதி கொடுமைகளால் பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டு துயரங்கள் அடைஞ்சார். அதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அங்கே வந்து அருவிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இவர் வந்து ஒரு கோயிலை கட்டுறாரு. அது எல்லாருக்காகவும் அனைவருக்குமாக அது வந்து என்ன பண்ணுறாருன்னா அர்ப்பணிக்கிறார். அந்த கோயில் வந்து அனைவருக்கும், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அனைவருக்குமான கோயில். அங்கே வந்து எந்த மேல் ஜாதி கீழ் ஜாதியா அனைத்து ஜாதிகளும் மக்களும் வந்து அதில் வந்து பங்கு பெறணும், பயன்பெறணுங்கிறதுக்காக அர்ப்பணிக்கிறாரு. இவரோட ஃபாலோவர்ஸ் யாரும் வந்து குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு, இவங்கெல்லாம் இவரோட ஃபாலோவர்ஸ் தான். அதே மாதிரி இன்னொரு ஜாதிய கொடுமையால் அதே கேரளா பகுதியில் கேரளாவில் திருவனந்த பகுதியில் வெங்கனூரில் வந்து
கஷ்டப்பட்டவர் ஐயன் காளி. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1907 சாது ஜன பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை இவர் ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து ஜாதிய கொடுமைகளில் கஷ்டப்பட்டவங்களோட ஜோதிபா புலே, சாவித்ரிபாய் புலே, நாராயண குரு, ஐயன் காளி, இவங்க 4 பேரை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து இஸ்லாமில் இருக்கக்கூடிய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து பார்ப்போம். அடுத்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் பார்க்கலாம். 1857 நம்ம கிரேட் ரிவோல்ட் நடந்திருக்கும். அப்போது அந்த பெரும் புரட்சி காரணமாக முஸ்லீம்ஸ் எல்லாருமே மேலை நாட்டு மக்கள், அதாவது ஆங்கிலேயர்களோட பண்பாடு, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட மேற்கத்திய கல்வி இதெல்லாம் வந்து சந்தேகத்தோடையே தான் பார்த்துருப்பாங்க. எங்கே இது நம்மளோட முஸ்லீம்ஸோட இதை வந்து பாதிக்குமோ, அவங்களோட கல்வியோ அவங்களோட முஸ்லீம் இது கல்ச்சரையோ பாதிக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. அதனால வந்து அவ்வளோவா யாருமே இந்த மேலை நாட்டு கல்வியோ பண்பாடையோ யாருமே வந்து ஃபாலோ பண்ண முன் வர மாட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் எக்ஸப்ஷன். யாருன்னு பார்த்தோன்னா நம்ம சையத் அகமது கான். இவர் யாருன்னா, நம்ம டெல்லியில் ஒரு உயர்குடி குடும்பத்தில் தான் பிறந்திருப்பார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு மாடர்ன் எஜுகேஷன் இல்லாததுனால, நவீன கல்வி முறை இல்லாததுனால இஸ்லாமியர்கள் எல்லாருமே பின்தங்கி இருக்காங்க. அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக மேலை நாட்டு கல்வியையும் மேலை நாட்டு அறிவியலையும் அவங்களோட அரசு பணிகளையும் நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுபோக இவர் வந்து என்னென்னா அறிவியலுக்காக ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அறிவியல் கழகம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருப்பார். அப்புறம் ஆங்கில நூல்கள் எல்லாமே அது உருது மக்களுக்கு புரிகிற வண்ணத்தில் உருது மொழியாக்கம் பண்ணியிருப்பார். முஸ்லீம் மக்களுக்கு புரிகிற வகையில் உருது மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். இது போக அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா, ஆங்கில அரசோட நல்லுறவு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு தேவையான அந்த தேவைகள் எல்லாம் பேணப்படும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அலிகார் இயக்கம். இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஓரியண்டல் ஸ்கூல் ஆரம்பிப்பார். அதாவது அலிகார் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் ஸ்கூலை 1875 ஆரம்பிச்சிருப்பார். அதுபோக இவர் அலிகார் இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் மாதிரி கல்லூரியும் ஆரம்பிச்சிருப்பார். 1920 அந்த கல்லூரி என்ன ஆகும் அப்படின்னா பல்கலைக்கழகமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்து தியோபந்த் இயக்கம். இது வந்து பழமைவாத முஸ்லீம் உலேமாக்கள் இருக்காங்கல்ல, அதாவது வந்து நம்மளோட ஆங்கிலேயர்களோட கல்வியோட அவங்களோட கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணாத பழமைவாத முஸ்லீம்ஸ்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட முஸ்லீம்ஸோட பழமைவாதத்தை ப்ரீச் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மீட்பு இயக்கம் தான் இந்த தியோபந்த் இயக்கம். இதை ஆரம்பித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி. 2 பேரும் 1866 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஹரன்பூரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களோட பாடத்திட்டமே என்னென்னா, ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு இந்த பண்பாட்டையும் வந்து புறக்கணிக்கணும். உண்மையான இஸ்லாம் இருக்கும்ல, அவங்க அதை பற்றின வந்து ப்ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்காகவே ஒரு ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இஸ்லாமிய சமூகத்தையும் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கான்செப்டாக இருந்துச்சு. அதோட ஒரு புதிய தலைவராக யார் வராங்கன்னா, நம்மளோட மௌலானா முகமது ஹசன் அப்படிங்கிறவர் தான் புதிய தலைவராக வராரு. மௌலானா முகமது ஹசன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜமைத்துல் உலேமா அப்படின்னு சொல்லக்கூடிய இறையியலாளர்களோட அவை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அவை மூலமாக அவங்களோட முஸ்லீம்களோட அரசியல், சமய உரிமை, பாதுகாப்பு இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இப்போது முஸ்லீம்ஸ் பற்றி 2 தலைவர்களை பார்த்துருக்கோம். சையத் அகமது கான் பற்றியும், அதே மாதிரி தியோபந்த் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷீத் அகமது கங்கோத்ரி, முகமது குவாசிம் நானோதவி, இவங்க 2 பேர் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து வந்து முஸ்லீம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ பார்சி பார்ப்போம். பார்சி யார் அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டில் நம்மளோட பாம்பே அப்படிங்கிற பகுதியில் இந்த பார்சி இயக்கம் வந்து ஆரம்பிக்குது. அங்கே பம்பாயில் இருக்கக்கூடிய பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் 1851 ரஹ்னுமாய் மஸ்தே ஆஸ்தனன் சபா
அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த இந்த இவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறது, விதவை வந்து மறுமணம் பண்ணிக்கணும் இப்படிங்கிற விஷயத்த தான் சொல்கிறாங்க. அதுபோக இவங்க ராஷ்டிர கோஃப்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் அவங்களோட மந்திரமாகவே இருந்துச்சு. அதாவது உண்மையை மட்டும்தான் பேசணும், அதாவது அந்த ராஷ்டிர கோஃப்தார் அப்படிங்கிற உண்மை விளம்பி அப்படிங்கிறது இவங்களோட கான்செப்டாக இருந்துச்சு. இதோட தலைவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரம்ஜி மலபாரி, பர்துன்ஜி நவ்ரோஜி இவங்கெல்லாம் இருக்காங்க. இதோட ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்லாம் யார் பார்த்தோன்னா, நம்ம ஃபெரோஷா மேத்தா, தீன்சா வாச்சா இவங்கெல்லாம் வந்து ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம தொடக்க கால காங்கிரஸில் இருந்தக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பினர்கள், பார்சி இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இவங்க வந்து எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, நம்ம ஜொராஸ்ட்ரம் சொல்லக்கூடிய மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, பாம்பேயில் இருக்கக்கூடியவங்க. ஓகே, இப்போது முஸ்லீம்ஸ் பார்த்தாச்சு, பார்சி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சீக்கியர்கள்னாலே நமக்கு தெரியும், அம்ரிஸ்டர், அதாவது பஞ்சாப் பகுதியில் அம்ரிஸ்டர் பகுதியில் இருக்கக்கூடியவங்க. இவங்கள்லையே 2 விதமாக இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா, நிரங்காரிகள், நாம்தாரிகள் அப்படின்னு 2 விதமாக இருக்காங்க. இந்த நிரங்காரி இயக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாபா தயால் தாஸ் அப்படிங்கிறோட தலைமையில் இந்த நிரங்காரி இயக்கம் நடக்கும். ஒரு செகண்ட், கலர் மாற்றிக்கலாம். இந்த நிரங்காரி இயக்கம் வந்து பாபா தயால்தாஸ் தலைமையில் நடக்கும். அதேமாதிரி நாம்தாரி இயக்கம் வந்து பாபா ராம்சிங் தலைமையில் வந்து நடக்கும். பாபா ராம்சிங் தலைமையில். இவங்களோட கான்செப்ட் என்னென்னா, தயால்தாஸோட கான்செப்ட் என்னென்னா, கடவுள் வந்து உருவமற்றவர். அதனால் நம்ம சிலை வழிபாட்டோட தொடங்க இருக்கக்கூடிய இந்த சடங்கு அந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. குருநானக் இருக்கார், அவரோட ஆதி கிரந்தத்தை ஃபாலோ பண்ணுங்கள். மது அருந்தாதீங்க, மாமிசம் உண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாபா தயால்தாஸ் நாம்தாரி நிரங்காரி இயக்கத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. 2வது பார்த்தோம் அப்படின்னா, நாம்தாரி இயக்கம். இது வந்து பாபா ராம்சிங். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சீக்கியர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அடையாளங்களையும் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும். அதில் நம்மளோட சீக்கியர்களோட வாளை தவிர்த்து மிச்ச அனைத்துமே யூஸ் பண்ணுங்கள். அந்த வாளுக்கு பதிலாக கூட நீங்கள் லத்தியை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆணும் பெண்ணும் வந்து சமம் தான். வரதட்சணையோ வாங்கக்கூடாது, குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது, விதவை மறுமணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த அதாவது வந்து நம்ம சீக்கிய மதத்தோட புனிதத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்காகவே ஒரு வந்து சபை இருந்துச்சு. அது பேர் தான் வந்து சிங் சபைன்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய அகாலி இயக்கத்தோட முன்னோடியாகவே இந்த சிங் சபா தான் அகாலி இயக்கத்தோட முன்னோடியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயரோட ஆதரவோட சீக்கியர்களுக்காக வந்து கால்சா கல்லூரி அப்படிங்கிற விஷயத்தையும் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. கால்சா கல்லூரி. இப்போ நம்ம முஸ்லீம்ஸ், சீக்கியர்கள், பார்சிகள் எல்லாருமே பார்த்தாச்சு. அடுத்து தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் பார்க்கலாம். இதில் யார் வருவாங்கன்னா, நம்ம ராமலிங்க சுவாமிகள், அயோத்திதாச பண்டிதர் இவங்களெல்லாம் பார்க்கலாம். ராமலிங்க சுவாமிகள் பார்த்தோன்னா வள்ளலார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இவர் 1823 74 சிதம்பரத்தில் கூடிய மருதூரில் தான் பிறந்திருப்பார். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இவர் வந்து சென்னைக்கு போய் அவங்களோட சகோதரியோட வீட்டில் வந்து இருந்திருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, உயிர்களிடத்தில் வந்து கண்டிப்பாக இரக்கம் கொள்ளணும், துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர் கல் நெஞ்ச காலர்கள் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். இவர் வந்து எல்லா மேலேயும் அவர் வந்து ஜீவ காருண்யத்தோடு இருக்கணும்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வேத சன்மார்க்க சங்கம் கொஞ்ச நாள் கழிச்சு சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக மாறிடும். அதுக்கப்புறம் 1864 பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொடிய பஞ்சம் வந்து நிகழ்ந்துட்டுருக்கும். அந்த டைமில் இவர் வந்து அந்த பசியில் இழைச்சி போய் துயரப்படுறவங்கள பார்த்து என்ன பண்ணுறாருன்னா, 1867 சத்திய தர்ம சாலை அப்படின்னு இலவச உணவகத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து நிறைய பாடல்களை வந்து திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்து வெளியிட்டிருக்காரு நம்ம ராமலிங்க அடிகள். இதுதான் வடலூரில் இருக்கக்கூடிய சத்திய ஞான சபை.
அதான் சொல்லியிருப்பார். "பசியால் இளைத்து போனவர்கள வந்து மிகவும் சோர்வூட்டல நான் வந்து வீட்டுக்கு வீட்டு செல்றதா பார்க்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன மனசு வந்து ரொம்பவே இதயம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுது." அப்படிங்கிற விஷயங்கள வந்து இங்கே சொல்லியிருப்பார். இதயம் வந்து நடுங்குகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். அடுத்து அயோத்திதாச பண்டிதர். இவரை பற்றி நல்லாவே தெரியும். இவர் வந்து ஒரு தமிழறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர்னு சொல்லுவோம். இவர் வந்து நம்ம சென்னையில் தான் பிறந்திருப்பார். இவருக்கு தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி அப்படிங்கிற மொழிகள் எல்லாமே தெரியும். சாதியத்தின் கொடிய பிடியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து விளிம்பு நிலையிலேருந்து மேற்கொண்டு வெளியே கொண்டு வரணுங்கிறது அவரோடது. அதாவது வந்து ஜாதிகளோட மேலாதிக்கத்தை, இந்த தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர், கோயில் நுழைவு போராட்டத்துக்காக பாடுபட்டவர், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த கல்விகளை வந்து உருவாக்கணும்னு நினச்சவர். அதுபோக இவர் வந்து அத்வைதானந்தா சபா அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். இதுக்கான ஆலய நுழைவு போராட்டத்துக்காக ஆரம்பிச்சிருப்பார் அத்வைதானந்த சபா. அடுத்து அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் 1882 என்ன பண்ணுறாங்கன்னா திராவிட கழகம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதழையும் கூட அவர் வந்து தொடங்குறாரு. அதே மாதிரி 1891 திராவிட மகாஜன சபை வந்து நீலகிரியில் அதோட முதல் மாநாட்டை திராவிட மகாஜன சபையோட நீலகிரி முதல் மாநாடு நடத்துகிறாரு. அதே நேரம் பிரம்மஞான சபையை வந்து நிறுவன தலைவரான கர்னல் HS ஆல்காட்டோட இணைஞ்சு நம்மளோட இலங்கைக்கு பயணம் பண்ணுறாரு 1898. அங்கே போய் பௌத்த மதத்தை வந்து தழுவி இங்கே நம்ம சென்னையில் வந்து என்ன பண்ணுறாருன்னா சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது போக 1907 ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு வாராந்திர பத்திரிக்கை வந்து வெளியிடுவார். அந்த ஒரு பைசா தமிழன் 1907 வெளியிட்டது. 1908 தமிழன் அப்படிங்கிற பேரில் மட்டும் வெளியிடப்படும். அதுக்கப்புறம் 1916 அவர் காலமாகும் வரையில் இந்த பத்திரிக்கை வந்து நடந்துட்டு வந்தது. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வாட்ச் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.